ஹலோ மக்களே! சிவா அயலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம அயலியும் அகிலாண்டேஸ்வரி உதவினால அர்ச்சனாவுக்கு மேல எந்த தப்புமே இல்லன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல அகிலாண்டேஸ்வரி பத்தி தெரிஞ்சுக்கிட்ட வர்மா அப்படியே கதி கலங்கி போயிடுறாங்க. வர்மாவுக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது? நம்ம அயலி எப்படி அந்த உண்மையை நிரூபிச்சாங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம அயிலியும் சிவா கிட்ட அப்பா எல்லாம் இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. அப்பாவே மனசு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி செய்துட்டாங்க. இதை நம்ம லேஸ்ல விடக்கூடாது. கண்டிப்பா எங்க அம்மாக்கு மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சே ஆகணும். அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் அயலி கிட்ட ஆமா இத்தனை வருஷம் கழிச்சு உங்க அம்மாவோட பேர் இந்த மாதிரி வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி யாரு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அயலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் சிவாவும் சேர்ந்து அர்ச்சனாக்கு மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு அதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்யறதுக்கு ஈடுபடுறாங்க. நம்ம சிவாவும் அயலியும் அப்படியே அந்த இடத்துல போய் அர்ச்சனாவோட டீட்டெயில்ஸ் பத்தின எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அர்ச்சனா சம்மந்தப்பட்ட போலீஸ் கேஸ் ஃபைல் எல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து தாங்கன்னு அந்த இடத்துல கேட்கும்போது அவங்களும் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. நம்ம ஐயையும் சரி ராஜேந்திரன் மாமா கிட்ட ஏதாவது விசாரணை பண்ணா ஒரு ஐடியா கிடைக்கும். ஏற்கனவே நம்மளை பார்த்த உடனே பயந்து ஓடிட்டாங்க. எப்படியாவது அவங்களோட டீட்டெயில்ஸும் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஐலியும் அதுக்கான ஃபைல் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே உள்ளவங்களும் உங்கள் அம்மா கீழே வேலை பார்த்த ராஜேந்திரன் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே மலேசியாவுக்கு போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி சொல்லும்போது நான் மயிலையும் எனக்கு இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரியணும்னு கேட்குறாங்க. ராஜேந்திரன் பத்தின விஷயம் எல்லாமே நம்ம ஆயிலிக்கு தெரிய வருது. ஆயிலியும் சிவா கிட்ட சீக்கிரத்தில் அவங்கள கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்கள தேடி கிளம்புறாங்க. நம்ம அகிலாண்டேஸ்வரியும் ஒரு இடத்துல தொழில் ஆரம்பிக்க போகிறோம், அதனால பூமி பூஜை பண்ணிட்டு சிறப்பாக தொடங்கணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ராஜேந்திர கிட்ட வந்து பூமி பூஜைக்கு கண்டிப்பாக நீ கலந்துக்கணும், நீயும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான், நான் எப்போவுமே உன்னை பிரித்து பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திரனை கூப்பிடுறாங்க. ராஜேந்திரனும் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் மேடம்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயலியும் சிவாவும் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ராஜேந்திரனை தேடி எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரித்திகாவும் செல்வன் ஆகிட்ட நடக்கிறது எதுவுமே சரியில்லை. இன்னும் இத்தனை நாள் தான் டைம் இருக்குது, ஆனால் இந்த இந்திராணி அணி செய்கிறது எதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. கண்டிப்பாக கடைசி நேரத்தில் வந்து அயலி சிவானால எந்த உண்மையும் நிரூபிக்க முடியலை. என்ன இருந்தாலுமே இத்தனை நாளாட்டு அவங்க இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாட்டு நம்ம கூட இருந்துட்டாங்க. பாவம் அவங்க நம்மளை தவிர யார் குடும்பம்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சமாளித்து எப்படி இருந்தாலுமே நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி இந்த வீட்லேயே அவங்கள இருக்க வச்சிருவாங்கன்னு சொல்லி ரித்திகாவும் செல்வனாகிட்ட சொல்லும்போது செல்வனாகியும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கு ரித்திகா, இந்த இந்திராணி அப்படிப்பட்டவா தான், ஆனால் அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது ரித்திகாவும் நமக்கு சிவா அயலியை இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது, பேசாமல் இந்திராணியை வந்து அமைதிப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்தாதான் நம்மனால இந்த சிவா அயலியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் செல்வனாகியும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. ரித்திகாவும் இனிமே இந்த வீட்டில் உள்ளவங்க யாரையுமே நம்பி பிரயோஜனமே இல்லை, நம்ம அம்மா தான் இதுக்கெல்லாம் சரியான ஆளு, அவங்க முன்னாடி தானே அன்னைக்கு இந்திராணி அண்ணி எல்லாமே வாக்கு கொடுத்தாங்க, அதனால அவங்க வாக்கு தவறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி மட்டும் சிவா அயலி மறுபடியும் இந்த வீட்டில் விட்டாங்கன்னா அதுக்கடுத்து நம்ம அம்மாவே அதை சொல்லி காட்டி எப்படி இருந்தாலுமே அந்த ஆயிலியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் இந்திராணியை மடக்கிறதுக்காண்டி ஒரு பிளானை போட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். வர்மாவும் அவங்க ஆட்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு லேண்ட் இருக்குல்ல, அந்த லேண்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது, யாரோ ஒருத்தவங்க வந்து அதில் பூமி பூஜை நடத்திட்டு இருக்காங்க, நமக்கு அந்த லேண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களை அனுப்பி அந்த இடத்துல பிரச்சனை பண்ணுறதுக்காண்டி அனுப்புகிறாங்க. ஆனால் வர்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது அது அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அகிலாண்டேஸ்வரி பண்ணக்கூடிய பூஜையில் தடுக்கிறதுக்காண்டி அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. நாம சிவாவும் அயலியும் செம மாசம் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அகிலாண்டேஸ்வரியும் என்ன அயலி என்ன பார்க்கறதுக்காண்டி இந்த இடத்துல வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அயலியும் இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எங்கள் அம்மாவை பற்றி ஒரு நியூஸ் வெளியில் ஆயிருக்கு, அவங்க மேலே தப்பான ஒரு குற்றச்சாட்டை எல்லாரும் வச்சுருக்காங்க, எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாது, அவங்களுக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, அந்த உண்மையை எப்படியாவது நான் நிரூபிச்சாகணும், அதுக்கு உங்களோட
உங்களோட ஹெல்ப் வேணும். எங்கள் அம்மாவும் நீங்களும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே என்னோட அம்மாவை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம். அதனால தான் வந்து கேட்குறதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திரன் மாமாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் அகிலாண்டேஸ்வரி கிட்ட கேட்கும்போது, அகிலாண்டேஸ்வரியும் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் அயலி. நானும் அந்த நியூஸை பார்த்தேன். அர்ச்சனா கண்டிப்பாக இந்த மாதிரிப்பட்ட ஆளே கிடையாது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் அர்ச்சனாவை பற்றி எதுக்கு தான் இப்படி ஒரு தப்பான நியூஸை பரப்பிட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. இதுக்கு பின்னாடி யாரை காரணமாக இருந்தாலும் அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகிலாண்டேஸ்வரி அயலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரவுடி கும்பல் எல்லாரும் வராங்க. அப்படியே அகிலாண்டேஸ்வரி கிட்ட வந்து என்னது இது, இந்த மாதிரி லேண்டில் எங்களோடது, இதில் எந்த பூமி பூஜையும் பண்ணக்கூடாது, பேசாமல் இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது அகிலாண்டேஸ்வரியும் விடுற மாதிரி இல்லை இது வந்து நான் நடத்தி தான் தீருவேன், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு செவ மாதம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த ரவுடி கும்பலும் அது எல்லாமே தகர்த்தெறிஞ்சு எடுக்கிறதுக்காண்டி பார்க்கும்போது நம்ம ஆயிலியும் சிவாவும் செம மாதம் வந்து அது எல்லாத்தையுமே தடுத்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அந்த ரவுடி கும்பலும் முடியாமல் இருக்கும்போது வர்மாவும் கேட்குறாங்க, என்னடா என்னாச்சு, அந்த இடத்த காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம அகிலாண்டேஸ்வரி கரெக்டாக அதில் சொல்கிறாங்க, உங்களை யார் அனுப்புனாலும் சரி இந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட இதெல்லாம் நடக்காது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது அகிலாண்டேஸ்வரி பேரை கேட்ட உடனே நம்ம வர்மா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது என்னடா புது கதையாக இருக்குது, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த அகிலாண்டேஸ்வரியோட பேர் வேற அடிபடுதே, அப்போ அகிலாண்டேஸ்வரி இங்கே தான் இருக்காளா, இவளை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா அர்ச்சனா பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுமே. அர்ச்சனாவோட நியூஸும் இப்போ வெளிவந்திருக்கு, அகிலாண்டேஸ்வரி இங்கே இருக்கா, அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் இவளை தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு வர்மா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம அயலியும் அகிலாண்டேஸ்வரி கிட்ட உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சுன்னா அதை பத்தி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ராஜேந்திரன் கரெக்டா அந்த இடத்துல வராங்க. வரும்போது இது என்ன அயலி சிவா இந்த இடத்துல இருக்காங்களே, இந்த அயலி மட்டும் நம்மளை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, இந்த தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். இப்போ வேற புதுசா இந்த அயலி அர்ச்சனா அம்மாவை பத்தி ஏதாவது கேட்டானா நம்மளால மறக்க முடியாது, நம்ம வேற இந்த இடத்துல மாட்டிட்டோன்னா அதுக்கப்புறமா வர்மா பிடியிலேருந்து நம்ம தப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ராஜேந்திரனும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அயலியோட கண்ணில் நம்ம படவே கூடாதுன்னு சொல்லி ராஜேந்திரன் அயலியை பார்த்த உடனே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காண்டி ட்ரை பண்றாங்க. அதே சமயத்துல நம்ம அகிலாண்டேஸ்வரியும் அயலி கிட்ட அர்ச்சனாக்கு மேல எந்த தப்புமே இல்லைம்மா, எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும், உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரியும் நம்ம அயலி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம அர்ச்சனாவோட நிலைமைக்கு காரணம் அது வர்மாதான்னு தெரிய வருது. அதே சமயத்துல நம்ம ராஜேந்திரனை அயலி கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ராஜேந்திரன் அகிலாண்டேஸ்வரி உதவினால நம்ம அயலியும் செம மாசாட்டு அவங்க அம்மா அர்ச்சனாக்கா மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.